தெக்கணமும் மதி சிறந்த திராவிடர் திருநாடும் வருக வருக என்ற இருக்கரம் கூப்பி வணங்குகிறேன். தமிழ் மொழியின் ஆழத்தையும் வளத்தையும் தொன்மையையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் உன்னத பணியை நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டியுள்ளது. மனிதர்களை மனிதர்களாக சேர்த்து பார்க்கும் அந்த குணம் தேடி தேடி பயணம் செய்து பல பயணக் கட்டுரைகளை படிக்க தந்தவர். செழுமையான சிந்தனைகளை முழுமை அறிவாய் நமக்கு சொல்லி May he continue to write with courage. May his journey inspire many young writers to trust their voice even when it trembles. இது எங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக ஒரு மறக்க முடியாத நிகழ்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா this is the first award he is getting. அஜித்தினோட எழுத்தை படிக்கும்போது இந்த மாதிரி நிறைய சின்ன சின்ன வரிகள் ஜம்ப் பண்ணி வந்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையே நடக்கிற அகப்போராட்டங்கள், அந்த காதலுக்குள்ள வர்ற மனக்குழப்பங்கள் எல்லாமே ஒரு ஒரு செங்குத்தான மர்மம் போல அவங்க வாழ்க்கையில் அது நின்றுட்டு இருக்கு. இந்த அன்பு என்ற அடிப்படையை வைத்து வெளியில் வரக்கூடியது தான் அறம். யார் வீட்டுக்கும் போனால் பூங்கொத்து வாங்கி கொண்டு போவதில்லை, புஸ்தகங்களை வாங்கி கொண்டு வைப்போம். ஸோ தைரியங்கிறது ஒரு விவரிக்கும் டிஸ்கிரிப்டிவ் டேர்ம் தான், அதே நேரத்தில் அது எவாலுவேட்டிவ் டேர்ம் தான். அந்த அறவாழிங்கிறது சுழஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒன்று, அதை சுழற்றுறது வந்து வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதை சுழற்றுறதுன்னா அதை வந்து சுழலை வைக்கக்கூடிய அந்த உயவு பொருள், அந்த லூப்ரிகண்டாக வந்து இலக்கியம் தான் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு மாரல் புக்கை தன்னால் எழுத முடியும் என்றிருந்தால் வியாசன் ஒருபோதும் மகாபாரதத்தை எழுதியிருக்க மாட்டார். இப்படி நூற்றுக்கணக்கான ஓமைகள் படிமங்களின் வழியாக தான் நம்முடைய மனம் கட்டமைக்கப்பட்டிருக்கு. நம்முடைய மரபை நம்முடைய குழந்தைகளுக்கு கொடுக்குறோம். அவர்களுக்கு நம் முன்னோரை நாம் கையளிக்க முடிகிறதா? தொழில், வாழ்க்கை, அந்த தருணங்கள்ல உங்களை பிடிக்கிறதுக்கான பிடிமானமா உங்களுக்கு ஒன்று இருக்கணும். அது லிட்ரேச்சர் ஆற்றல். நம்ம சிந்தனையை கழட்டி விட்டு சும்மா கேட்டுட்டு இருக்கிறது இல்லை. அதுதான் சொல்லழகு என்று ஒன்று இல்லை. பொருளின் கூட பொருந்தும் போது தான் சொல்ல அழகு வருது. இந்த மாதிரி ஊட்டி ஊட்டி வளர்த்து இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஊட்டியிருக்காரு சார்? நல்லா வந்து எங்களுக்காக வந்ததில்லை, இலக்கியத்துக்கு நீங்கள் கொடுக்குற மரியாதை, சார் மேலே இருக்கிற மரியாதை. நீங்கள் வந்திருக்கீங்க, நீங்கள் இதெல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதிக்கிட்டே இருங்க சார், நாங்கள் படிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னுமே நாங்கள் படிப்போம்.